வாங்க புரோனே நாட்டு மன்னர் அரண்மனைக்கு போகலாமா? எவ்வளோ ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா? நாளைக்கு புரோனே நாட்டு மன்னருக்கு 79வது பிறந்த நாளுங்க. அதை கொண்டாடுற விதமாக புரோனே நாடே நல்லா கலராக லைட் போட்டு பயங்கரமாக ஜொலிச்சிட்ருக்குன்னே சொல்லலாம். மன்னருக்கு பிறந்த நாள் அப்படின்றனால எங்கள் லோக்கல் ஹாலிடே விட்டுருக்காங்க. எங்கேயுமே ஒர்க்கிங் டே கிடையாது. ஃபுல்லாக நாளைக்கு கம்ப்ளீட்டாக லீவு தான். ஸோ மன்னரோட அரண்மனையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஈவினிங் போல் வந்திருந்தோம். பயங்கரமாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருந்தது. குட்டீஸ்லாம் பார்த்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அரண்மனை மட்டும் ஜொலிக்கலைங்க, ஃபுல்லாக புரோனே எல்லாமே வந்து ஜொலிச்சுட்டு தான் இருக்குது. ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாக நல்லா லைட்டிங்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக செட்டப் பண்ணியிருக்காங்க. கண்ணுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது. நாங்களும் ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு சொல்லிட்டு சிட்டி ஃபுல்லாக காருக்குள்ளே உட்காந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம். போகிற இடங்கள் ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையுமே லைட்டிங் செம்மையாக இருந்தது. நாளையிலேருந்து ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக அங்கே ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் வந்து போட்டிருப்பாங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக புரோனே நாடே ஒரு களை கட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய கடைகள் இருக்கும். மக்கள் எங்கேயுமே வந்து கூட்டமாக அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. அப்படி திருவிழா மாதிரி இருக்குங்க இந்த 1 மந்த்து ஃபுல்லாமே. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மந்தில் வந்து இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே வந்து சுற்றி பார்க்குறது எல்லாமே. புரோனே நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நைட் டைமில் இந்த மாதிரி போய் பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்குது. முக்கியமாக குட்டீஸ்களை கூப்பிட்டு போங்க, ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. என் பசங்களுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்தது, நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க.